அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு இன்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள 10 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முதல் அறிவிப்பு: 4 புதிய மாநகராட்சிகளை காணொலி காட்சிகள் மூலம் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். புதுக்கோட்டை, திருவண்ணாமலை, நாமக்கல், காரைக்குடி மாநகராட்சிகள் இன்று முதல் தொடங்கப்பட உள்ளன. இரண்டாவது, வணிக பிரிவில் அனுமதிக்கப்பட்ட 300 சதுர மீட்டருக்குள் வீடு மற்றும் கடைகள் சேர்ந்து கட்டப்பட்டு இருந்தால் மின் இணைப்பு பெற கட்டிட நிறைவுச் சான்றிதழ் தேவையில்லை என மின்சார வாரியம் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மூன்றாவது அறிவிப்பு: யார்டு சீரமைப்பு பணியால் வரும் 15, 16, 17 ஆகிய தேதிகளில் தென் மாவட்ட ரயில்கள் தாம்பரத்தில் நிற்காது எனவும் அதற்கு பதிலாக மாம்பலத்தில் கூடுதலான நேரம் நிறுத்தப்படும் எனவும் தெற்கு ரயில்வே அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: தமிழக அரசு ஊழியர்களின் ஓய்வு வயதை 62ஆக உயர்த்தப் போவதாக பரவும் தகவல் முற்றிலும் வதந்தியே என தமிழக அரசு விளக்கமளித்துள்ளது. தமிழ்நாடு அரசு ஊழியர்களின் ஓய்வு வயது என்பது 58 ஆகும் என்பதும் கூறியுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: பொறியியல் படிப்புகளுக்கான முதல் சுற்று கலந்தாய்வு நேற்று நிறைவு பெற்ற நிலையில் மொத்தமுள்ள 1,79,000 இடங்களில் இதுவரை 19,922 மாணவ மாணவிகள் சேர்ந்துள்ளனர். அதிகபட்சமாக கம்ப்யூட்டர் சயின்ஸில் 4,879 பேரும், எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் கம்யூனிகேஷனில் 2,204 பேரும் சேர்ந்துள்ளனர். ஆறாவது அறிவிப்பு: சென்னையில் பயணிகளின் வசதிக்காக மெட்ரோ ரயில் பெட்டிகள் 4லிருந்து 6ஆக அதிகரிப்பு எனவும் புதிதாக 28 ரயில்கள் வாங்குவதற்கு கொள்முதல் விடப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயமானது சென்னையில் 18ஆம் தேதி வெளியிடப்படுகிறது. ஒன்பதாவது அறிவிப்பு: போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களின் பணபலம் வழங்க 38 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு: தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் இன்று முதல் 7 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் இன்றும் நாளையும் 7 முதல் 11 சென்டிமீட்டர் மழைக்கு வாய்ப்புள்ளதால் மஞ்சள் எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அக்டோபர் 14, 15 ஆகிய 2 நாட்கள் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் கூறியுள்ளது. கடைசியாக 10வது அறிவிப்பு: நாகையிலிருந்து இலங்கையின் காங்கேசன்துறைக்கு ஆகஸ்ட் 16ஆம் தேதி முதல் பயணிகள் கப்பல் இயக்கப்பட உள்ளது. வெள்ளிக்கிழமையிலிருந்து சிவகங்கை என்ற கப்பல் காங்கேசன்துறைக்கு இயக்கப்படவும் உள்ளது. இணைய மற்றும் செயலி மூலம் டிக்கெட் முன்பதிவுகளை இன்று நள்ளிரவு முதல் மேற்கொள்ளலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த 10 முக்கியமான அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.